10 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு தோசை ரெடி பண்ணணுன்னா இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவல் தோசை ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசையை இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் மாவு இல்லாத டைம்லேயும் இது ரொம்ப உங்களுக்கு கை கொடுக்கும். என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது இந்த தோசையை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசையை எல்லாருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரி ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 2 தடவை கழுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இப்போது மிக்சர் ஜாரில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூட 3/4 கப் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன், அதாவது அதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்ச அவலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு 2 உருளைக்கிழங்கு, அதாவது சின்ன சைஸாக 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்காக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இது கூட 4 வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தயிர் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவோட கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சிக்கு மாவை நீங்கள் கரைச்சிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக தோசை வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ரவை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குன்றதுனால இந்த அளவுக்கு நான் கலந்துக்கிறேன். மல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் தோசை அடை ரெசிபியோட வீடியோலாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் மாவு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல்லை சூடு பண்ணி 2 கரண்டி மாவை தோசை கல்லில் சேர்த்து ஊற்றி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். செம டேஸ்டான நல்ல ஹெல்த்தியான அவல் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.